சர்வதேச அளவில் வந்து தொடர்ந்து 2-3 வருஷமா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் இந்த காசா மீது. இப்போ காசாங்கிற நகரமே கிடையாது, காசாவை நாங்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு நெதன்யாகு. அங்கே இருக்கிற மக்களும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே எல்லாம் வெளியேறி போயிருக்காங்க அந்த காசா நகரத்தை விட்டு. ஒரு பெரிய ஒரு சோகமான நிகழ்வுலாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. மண்ணை விட்டு அந்த மக்களை விரட்டிட்டு இஸ்ரேல் அந்த இடத்த ஆக்கிரமிக்க பார்க்குது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. ஆமா, இது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் மீறி தான் வந்து இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு கத்தார். சீக்கிரம் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு கத்தாரும் இப்போ சொல்லியிருக்கு. ஆமாம், ஏன்னா வந்து கத்தார் மேலே இவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க தோஹால. இந்தியாவிலிருந்தும் வந்து பிரதமர் மோடி வந்து அதுக்கு பேசியிருக்காராமா கத்தார் பிரதமரோட. அதனால அதில் தாக்குனது யாருங்கிற வார்த்தையே இல்லை, இஸ்ரேலோட தாக்குதலை கண்டிக்கிறோங்கிற மாதிரி இல்லை, தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறதும் ஒரு விவாதமாக மாறி இருக்கு. இதுக்கிடையில் அமெரிக்காவில் ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர் வலதுசாரி ஆர்வலர், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சார்லி கிரிக், அவர் வந்து நேற்று வந்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், இதுதான் அமெரிக்காவோட உயரிய விருது, அதை அவருக்கு வழங்கவிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு.